கிறிஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் வாழ்க்கை மாற இந்த சக்தி வாய்ந்த ஜெபம் போதும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை, ஏதோ வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு நல்ல தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டு என் வாழ்க்கை இருள் நிறைஞ்சதாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி கவலையோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கை மாறணும்னா ஒரு சக்தி வாய்ந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும், அந்த ஜெபத்தை எப்போ பண்ணணும், அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபங்கிறது நம்ம ஏதோ சும்மா ஏனோ தானோ அப்படின்னு இல்லைங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் ஆண்டவரை எட்டுகிற ஜெபமாக, ஆண்டவரை உருக வைக்கிற ஒரு ஜெபமாக இருக்கணும். நாம் அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில அந்த ஆத்ம பாண்டிங் வேணும். இப்போ எல்லாம் யோசிக்கலாம், ஆத்ம பாண்டிங்னா என்ன? ஆத்ம பாண்டிங் அப்படின்னா, அந்த ஆத்ம பாண்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கிற பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கழுவப்படணும். பாவத்தை வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறது முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பாவங்கள். அந்த பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பணும். அதாவது நம்ம ஜெபிக்கும்போது, அப்பா என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி உதட்டோரம் நம்ம சொல்கிறோம். பட் அது மனதார அறிக்கையிடுறோமா? ஐயோ, நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டேனே, நான் இவ்வளோ பெரிய பாவியாக மாறிட்டேனே அப்படின்னு சொல்லி உங்கள் உணர்வுகள் உங்களுக்கு சொல்லுதா? இதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஏதோ பாவம் மன்னிப்பு அறிக்கை இடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாய் மட்டும் அறிக்கையிட்டால் போதாதுங்க. நம்ம உள்ளூர இருதயம் அதை உணர்ந்து அறிக்கையிடணும். அப்படி உணர்ந்து அறிக்கையிடும்போது நம்மளை அறியாமே நம்ம பாவிங்கிறது நம்ம மனசை நொறுக்கி அதுலேருந்து கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அதன் பிறகு அந்த பாவத்தை பழையபடியும் செய்யாமல் மனம் திரும்ப வேண்டும். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? பாவம் மன்னிப்பு அறிக்கையிடுறோம், அதுக்கு பிறகு அந்த பாவத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் பழையபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்துடுறோம். அப்படி இல்லாமல், நான் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும், இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். நம்ம அறிக்கையிடுது இல்லைங்க, நம்ம உண்மையாகவே அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பி ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக முதல்ல மாறணும். நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம பாவங்கள்லேருந்து வெளியே வரணும். ரகசிய பாவங்கள் இருக்கலாம், கண்ணின் இச்சைகள் மூலம் பாவம் செய்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவன் இச்சையோடு பார்த்தாலே அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது நம்ம கண்கள் பார்வையில் இச்சை கலந்த ஒரு பார்வை, இதுவும் பாவம்தான்.
அதாவது எல்லாரும் நினைக்கலாம் பாவங்கிறது கொலை செய்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பெரிய பாவங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, இச்சையோடு ஒருத்தங்களை பார்த்தாலே அது பாவம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்தும் நம்ம மனம் திரும்பணும். இப்படி ஒவ்வொரு பாவங்கள் நிறைய பேர் என்னென்னா மது அருந்துகிற பழக்கம். ஒரு நாள் மது அருந்தாமல் இருந்துறாங்க, 2 நாள் இருந்துறாங்க, 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காகவே போய் மது அருந்துறாங்க. இது ஒரு பெரிய பாவமான ஒரு செயல். இதனால் என்ன நிம்மதியாக கிடைக்குது? எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க, நிம்மதிக்காக நான் மது அருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதைக்கு அடிமையாகுது. சரி, அந்த போதை தீர்ந்த பிறகு தெளிஞ்ச பிறகு பழையபடியும் நீங்கள் கவலைக்குள்ளே தானே வரணும். அப்போது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்பும்போது கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. அது எப்போவுமே நம்மக்கிட்ட நிரம்பி வழிகிற ஒரு அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சந்தோஷத்துக்காக போய் மது அருந்துறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், பழையபடியும் உங்களுக்கு அந்த கவலை தான் வரும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் பாவங்களை சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. இப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து மனம் திரும்பும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறுறது ஆண்டவர் கண்டிப்பாக அதுக்கு உதவி பண்ணுவார். நினைக்கலாம், என்னால் அந்த போதையை மாற்ற முடியலையே, மறக்க முடியலையே, மறக்கணும்னு நினைக்கிறேன், இனி அதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனாலும் போயிடுறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கவலைப்படலாம். ஆனாலும் ஆண்டவற்றை நீங்கள் சொல்லணும். ஏசப்பா, எனக்கு இந்த பாவத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அவரை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்று உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனதார அறிக்கையிட்டு அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த ஜெபம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெபம் மட்டும் பண்ணினா போதாதுங்க, இந்த செயல்களெல்லாம் நம்ம செய்யும்போது தான் அந்த ஜெபங்கள் ஆண்டவரை எட்டும். அதனால் முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் உள் இருதயத்தோர் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க தொடங்கலாம். அந்த ஜெபத்தை 2வது பாருங்க, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். சும்மா ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் ஒன்றுமே இல்லை விடாமல் கேட்டுட்ருக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேணும். அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் கிரியேட் பண்ண ஒரு ஆயுதம். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பாருங்கிற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தையும் மாற்றி போடும். இப்போ இந்த நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை மாறத்தக்கதான ஒரு சக்தி வாய்ந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், வியாதி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் அப்போ வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் மாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது எதனாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றி இருண்டு போன எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒளி விளக்கா வெளிச்சமானதாக மாற்றி அப்பா நீங்கள் அங்கே அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி போடாப்பா, உங்களால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பரி